ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே காலையிலே போயிட்டு மட்டன் சாப்பிட்ணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 300 கிராம் மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தேன். மீன் வேணும்னு கேட்டதுனால அப்படியே கொஞ்சம் மீனும் வந்துட்டு வாங்கியாச்சு. போன வாரம் வந்துட்டு நெய் வாழை சாப்பிட்டதுனால இந்த வாரம் வந்துட்டு வேறு வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து வாங்கியாச்சு. 2 மீன் வந்துட்டு வாங்கினேன். அயிலை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அயிலை ஒரு 1/2 கிலோவும், இன்னொன்று வந்துட்டு சின்ன மீன் கிளிச்சி மீன்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் அதை. அந்த மீன் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு 1/2 கிலோவும் வாங்கினேன். பாருங்கள், அயிலை வந்துட்டு 1/2 கிலோவுக்கு 4 பீஸ் வந்துட்டு பெரிய பீஸாகவே நின்றுச்சு. இந்த கிளிச்சி மீன் வந்துட்டு ஒரு 7-8 பீஸ் நின்றுச்சு. இது பார்க்குறதுக்கு சின்ன அயிலை மாதிரி இருந்துச்சு, மத்தி மாதிரியே இருந்துச்சு. இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டேன். அயிலை வந்துட்டு 250 ரூபாய் கிலோ, இந்த கிளிச்சி மீன் வந்துட்டு 150 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் வாங்கியாச்சு. இங்கே வந்துட்டு ஆட்டுக்கறி வந்துட்டு கிலோ 800 விற்கிது. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். போன வாரம் குழம்பு வச்சதுனால இந்த வாரம் எல்லாத்தையும் வறுவல் தான் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சண்டே என்ன வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.